தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மூலமாக மாவட்டத்தின் முக்கிய நகர் பகுதியில் 270 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஒரு சில அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமலே இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக அரூர் ஈச்சன்கோட்டாய் பகுதியில் 4 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட 504 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் அரசு நிபந்தனை உட்பட பல்வேறு காரணங்களால் தற்போது வரை மக்கள் இங்கு குடியேற முடியாமல் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேபோல் சின்னாங்குப்பம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 400 வீடுகள் இருப்பதாகவும் இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருவதாகவும் மீதமுள்ள சில வீடுகள் குடோனாக மட்டுமே பயன்படுத்த வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளது. அரசு பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்தும் ஏழை எளிய மக்கள் பயன்பெற முடியாமல் இருந்து வரும் சூழ்நிலை தொடர்ந்து நீடித்து வருகின்றது. கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ள சூழலில் வீடுகளில் உள்ள ஜன்னல் கண்ணாடிகள் போன்றவை சிதிலமடைந்தும் குடியிருப்பு வளாகத்திற்கு முன்பு புதர்மண்டியும் கிடைக்கின்றது. 2019-20ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அரூர் அம்பேத்கர் நகரில் மாவேரிப்பட்டி அருகே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தை கட்டினார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அதில் கட்டப்பட்டிருக்குது. ஆனால் அங்கு குடியேறுவதற்கான மக்கள் தயாராக இல்லை. காரணம், அடிப்படை வசதி இல்லை. அந்த உள்கட்டமைப்பு, ஒரு நடுத்தர குடும்பம் சரியாக அங்கே வாழ்வதற்கான உள்கட்டமைப்பு இல்லை. ஆனால் இது இந்த அதிகாரிகள் சரியான பயனாளிகளையும் தேர்வு செய்வதல்ல. கட்டி முடிக்கப்பட்டு இதுநாள் வரையிலும் பொதுமக்கள் குடியேறாத சூழல் அங்கே இருந்து வருகிறது. மேலும் கடந்த ஆட்சி காலங்களில் அரூர் நகர பகுதியில் உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட சில பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் இந்த பணிகளை விரிவுபடுத்த எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஒரு 300-400 வீடுகள் இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஏன்னா ஒரு 40 பேர் 30 பேர் தான் பயனடைஞ்சு வராங்க. இருக்கிற வீடுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு 2 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாக அந்த வீடு இருக்குது. அந்த 2 வருஷத்தில் ஒரு 40-50 பேர் தான் குடி இருக்கிறாங்க. மீதி வீடெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த வேஸ்ட்டாக போனது என்னை மாதிரி படித்த ஒரு இளைஞருக்கு, ஒரு ஏழை பாலைகளுக்கு கொடுத்தா அந்த வீடு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எனவே தற்போது பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர் விஜய் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள வீடில்லா மக்களை தேர்ந்தெடுத்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் இலவசமாக வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் செய்திக்குழு.